உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசா சென்னா சாட். ஆக்சுவலி சமோசாவும் சென்னா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சமோசா சென்னா சாட்டுக்கு சமோசா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம். எக்ஸ்க்ளூசிவ் பஞ்சாபி ஆலு சமோசான்னு போட்டிருப்போம். அதோடைய லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சமோசா எப்படி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ண சமோசாவில் தான் சென்னா மசாலா ஒன்று ரெடி பண்ணி அந்த ஆலு சமோசா அண்ட் சென்னா சாட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு சென்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சும்மா ஒரே ஒரு போர்ஷன் தான் சென்னா மசாலா பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் கார்லிக்கு, ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சரு, சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக்கு, அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் க்ரீன் சில்லி. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆனியன், சாப் பண்ண ஆனியன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண ஆனியன். அதுக்கப்புறம் சாப் பண்ண டொமேட்டோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண டொமேட்டோ. ரொம்ப குழைய தேவையில்லை, இதெல்லாம் அப்படியே இருந்தாலே போதுமானது. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர். இது வந்து பேசன் ஃப்ளார், ஒரு 2 டீஸ்பூன் பேசன் ஃப்ளாரு, பிளாக் சால்ட்டு கொஞ்சம், ரெகுலர் சால்ட்டு கொஞ்சம். இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இப்படி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது கொஞ்சோண்டு பாயில் பண்ண கொஞ்சம் ஆலு போட்டிருக்கோம், பொட்டேட்டோ, பின்ன சென்னா மசாலா. பாயில் பண்ண உருளைக்கிழங்கு அண்ட் பாயில்டு சென்னா இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். சாட்டுக்கு சென்னா மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். பூரி, பட்டூரா இதுக்கெல்லாம் சென்னா மசாலா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்னா மசாலா பண்ணியிருந்திருப்போம். பூரி கூட இந்த சென்னா மசாலா பண்ணியிருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தக்காளிலாம் வந்துட்டு ரொம்ப குழையெல்லாம் அவசியம் கிடையாது. இது நம்ம சாட் ஐட்டமாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் அது எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் ஆனியன் கூட உடனே சாட்டை பண்ணி உடனே போட்டோம். இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ண சமோசாவை இதே மாதிரி 1/4 கட் பண்ணி வச்சுருந்துருப்போம். இதில் தான் வந்துட்டு இது கூட போட்டு சென்னா சமோசா சாட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் சுட சுட இந்த மாதிரி சென்னாவை ஃபஸ்ட்டு கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பின்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சமோசா போட்டாச்சா, சென்னா போட்டாச்சு, சமோசா போட்டாச்சு. மேலே சாப் பண்ண ஆனியன், அப்புறம் கொஞ்சம் சாப்பிடு டொமேட்டோ,
அதுக்கு பின்ன கொஞ்சமாக கொரியாண்டர். இதில் வந்து டிப் சாஸ் நம்ம ஒரு 3 சாஸு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இந்த சாட் வந்து இந்த சாட் செஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிப் சாஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் காமனாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்போம். ஸோ தட் அதை தான் நம்ம வந்துட்டு இதில் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு அந்த டிப் சாஸ் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸோட எபிசோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிப் சாஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு தகி சாஸ். அடுத்தது மின்ட்டு. நம்ம மின்ட்டில் கலர்லாம் எதுவுமே போடாமல் ஒரிஜினலாக கலரை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ தட் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா அது உங்கள் சாய்ஸு. நான் கலர் போடலை. இது வந்து ஸ்வீட் சட்னி, அதாவது டேட்ஸு, டேமரிண்டு, அல்போன்சா மேங்கோ எல்லாமே மிக்சர் ஆஃப் இது போட்டது சட்னி. அண்ட் ஃபைனலாக மேலே வந்து ஸ்ப்ரவுட்டட் மூங் பீன், அப்புறம் கொஞ்சோண்டு சாப்டு கேரட்டு. ஆலு சென்னா சமோசா சாட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.